விஜய் விமர்சித்து காணொலி போட்டால் ஒரு காணொலிக்கு 2 லட்சம் அப்படின்னு உலகமாக உத்தம ஒருத்தன் சொல்லி தர்றான். விஜயை திட்டுனா பணம் கொடுப்பான் அப்படின்னா திமுகவில் விஜய் திட்டத்துக்கு ஆளே இல்லையா? இந்த சந்திப்புக்கு பிறகு தான் விமர்சிக்க தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளப்புறாங்க. எவன் வேணாலும் திமுகவை மறந்து போயிடலாம். 1 வருஷம் என்னை ஜெயிலில் வச்சிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல இருக்கு. அவன் 200 கோடி கொடுத்தாலும் என் மகன் நான் சிறை கம்பியில் இருக்கும்போது இப்படி கை நீட்டி அப்பான்னு அழுத காட்சி நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. இதுக்கு காரணமாக இருந்த திமுகவை நான் கடந்து போயிடுவேன்னா இந்த புரோக்கர்ஸ் இருந்தது. வெளிப்படையாக அதிமுக கிட்ட நீ பணம் வாங்கினே இல்லையா? நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா நீ சொல்லு. நீ 3 வேளை தின்னல்ல, நீ அடிச்ச சிகரெட்டு அது அதிமுக பிச்சடா. இப்போ தாவேக்கால ஏதாவது தம்மா துண்டு கிடைக்குமான்னு சொல்லி ஆதவர்ஜி நாட்டை வந்து ஒரு மடக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு அவருக்கு ஆதரவு அண்ணிக்கிட்டு நீ எங்களை பேசலாமா? இல்லை அருணாலையும் வருணாலையும் என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு, கூலிப்படை வச்சு கொள்ள போகிறேன், 5 லட்ச ரூபா கொடுத்தா இவனே தூக்கு பிடிச்சிக்கலாம். தாயை தனியாக விட்டு மாலதியை கொடுத்து காரில் ஏறி ஓட்டின பையன். இன்னொன்று அவன் மலத்தை ஊற்றுனது தப்பு, வீட்டில் ஊற்றுனது தப்பு, வாயில் ஊற்றிருக்கும். 2 பேர் கிடையாது தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேங்கிற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு, இந்த திராவிட பிரசன்னா, ராஜீவ்காந்தி போன்றவர்கள் ஆபாசமான அரசியலில் பேசுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் விர்ச்சுவல் வல்கர்ஸ்ன்னு அவங்க பேர் வைக்கலாம். நீங்கள் உன் வீட்டு வாசலில் பெட்ரோல் பாம் அடிச்சுட்டு சாவடிக்கிற இருளார் பெண் உறுப்பு குறித்து பேசுவது, ஆண் உறுப்பு குறித்து பேசுவது. இவன் வந்து யாருன்னா கோவில்மேடு பகுதி தாவேக்காவோட பொறுப்பாளர். எல்லாமே தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள். திருப்பி நாங்கள் பேச ஆரம்பித்தேன். அப்படின்னு கெட்ட வார்த்தை போட தெரியல. நானும் கெட்ட வார்த்தையில் பிஹெச்டி பண்ணேன். கொஞ்சோண்டு தமிழ் தேசியம், கொஞ்சோண்டு திராவிடம், கொஞ்சோண்டு பெரியார், கொஞ்சோண்டு அண்ணா, கொஞ்சோண்டு எம்ஜிஆர், கொஞ்சோண்டு இவருடைய முகம் நெய் மலைச்சாரல் மாதிரி தூவிக்கிட்டு இது ஒரு விஜய் பொங்கல் அப்படின்னு பொங்க வைக்கிறாங்க. ஆடினவர்களும் உதயநிதி ஸ்டாலின் இன்ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். கலைஞரையும் தூக்கி உள்ள போட்டுருவாரு. சொல்ல போனா விஜயனுடைய அரசியல் வருகையை நான் ஒரு வகையில வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா இது போன்ற பதர்களும் பிசிறுகளும் வரும்போது தான் இந்த அரசியல் கூர்மை அடையும். ஒரு கொள்கை இல்லாத ஒரு பையன் வரும்போது தான் கொள்கை உள்ள மக்கள் தேடுவான். வணக்கம். வணக்கம் தம்பி. விஜய் விமர்சித்து காணொலி போட்டால் ஒரு காணொலிக்கு 2 லட்சம் அப்படின்னு உலகமாக உத்தம ஒருத்தன் சொல்லி தர்றான். இந்த அவதூறுக்கான உங்கள் பதில் என்ன? இப்போ தான் நேற்று போட்ட வீடியோவுக்கு 2 லட்சத்தை ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அந்த காசுக்கு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 30 வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 60 லட்சம் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். இன்னொரு 100 வீடியோ போட்டு ஒரு 1 கோடி சம்பாதிக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது வீடியோ போட்டால் காசு கிடைக்கும்னா நேரடியாக திமுகலே சேர்ந்துடலாமே, இன்னும் கூடுதலாக காசு கிடைக்குமே. அப்போ யார் இந்த மாதிரி விமர்சனத்தை வைப்பான்னா, எவன் வீடியோ போட்டால் காசு கிடைக்கும்னு நினைக்கிறானோ, ஒரு வீடியோவுக்கு வந்து போட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட காசை எதிர்பார்க்குறானோ அவன் தான் மற்றவங்களே இப்படி எதிர்பார்ப்பான். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருடன் எல்லாரையும் திருடனாக நினைக்கிறது மாதிரி. இப்போ ஜெயிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சிறைகளை போகிற எல்லாரையுமே அவன் குற்றவாளியாக தான் பார்ப்பான். நம்ம என்ன குற்றம் செஞ்சுருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு திருட்டு பேரும் இவன் திருட்டு கேசுன்னு நினைப்பான். ஒரு போக்சோ கேஸுக்காரன் இவனை போக்சோ கேசுன்னு நினைப்பான். ஒரு போத கேஸுக்காரன் இவனை போத கேசுன்னு நினைப்பான். ஆனால் நம்ம மக்களுக்காக போராட்டி போயிருப்போம். அப்படி பணத்திற்காக இந்த யூடியூப்பையும் பணத்துக்காக தன் வாயையும் பயன்படுத்தக்கூடிய வண்டியை வாடகைக்கு விடுறவங்க மத்தியில் வாயை வாடகைக்கு விட்டு புடைக்கக்கூடிய சில ஈனப்பிறவிகள் தான் எல்லாரையும் பேசுகிறது காசுக்காக நினைக்கிறாங்க. யூடியூப் அப்படிங்கிற இந்த வலைதளத்தை தொடங்கும்போது இதில் மானிட்டைசேஷன் ஒன்று இருக்குது, இது ரெவன்யூவும் வரும், இது மாதம் வந்து நமக்கு வந்து ஒரு இதை கொடுக்கும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நான் சாட்டை அப்படிங்கிற வலையில் தொடங்கி 8 மாதம் எனக்கு ரெவன்யூவே கிடையாது. ரெவன்யூ இருக்குன்னு தெரியாது. நான் பாட்டு அடித்து புல்லட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். ஃபேஷனாக பண்ணுறீங்க. ஃபேஷனாக பண்ணேன். ஃபேஷன் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை நகைச்சுவை வடிவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தணும். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை நகைச்சுவை வடிவில் மக்கள்கிட்ட வந்து கிழிச்சு எறியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம். எனக்கு இயல்பில் வரக்கூடிய மிமிக்ரி, ஹியூமர் சென்ஸு, நகைச்சுவை, சட்டையரு, சர்காஸ்டிக்காக பேசுகிறது, இதை வந்து வாரம் ஒரு காணொலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாட்டையை தொடங்கணும். சொல்லப்போனால் தம்பி ஆலங்காடு பிரபாகரன் சொல்லி ஒரு தம்பி லகரம் வாய்ஸ் வண்டி நிறுவனர், அவர் தான் வந்து அவர் ஒரு பேட்டி கேட்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்னார், ஆனால் எவ்வளோண்ணே மாதம் வருது? எங்கே மாதம் வருது, நான் தான் அதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது எடிட்டர் தம்பி மணி இருந்தான். மணி தான் கேமராமேனு, மணி தான் எடிட்டர். இன்றைக்கி 3 எடிட்டர் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி ஒரே எடிட்டர், அவனே தான் கேமராமேனு. அவன் கேமரா ஆன் பண்ணி அவனே வீடியோ எடுப்பான், அவனே எடிட் பண்ணுவான், அவனே எல்லாமே செட் பண்ணுவான். ஸோ அவனுக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் அப்போ 2018.
அப்போ அவனுடைய சம்பளத்தை கொடுத்துருவேன். அப்போ ஒரு ஒரு வீடை வாடகை எடுத்திருந்தோம் 8,000 மொத்தம் 25,000 தான் அதிகபட்சம் செலவே இந்த சேனல் நடத்துறதுக்கு. ஆனால் நமக்கு ரெவென்யூன்னு ஒன்றும் கிடையாது. விளம்பரம் வந்து லண்டன்லேருந்து ஒரு விளம்பரம் உங்கள் சேனல் கூட நான் வாங்கி கொடுத்துருந்தேங்க. அவங்க வந்து மொத்தமாக ஒரு ஆண்டுக்கான ரெவென்யூ நம்ம கொடுத்துருவாங்க. மாதத்துக்கு ஒரு 15,000 கணக்கு பண்ணி அது ஒரு ரெவென்யூ வரும். அப்போ கனடாலேருந்து ஒரு விளம்பரம் அவங்க இந்த ஒரு வாரம் இது போட்டால் அது ஒரு வாரம் அது போடுவேன். அவங்க வந்து மாதம் ஒரு 15,000 கொடுத்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்துடும். அப்புறம் வந்து எல்மொபி அப்படின்னு ஒரு இது அவங்க வந்து இந்த சேனலில் வந்து நடத்துவதற்கான ஒரு 2 ஆண்டுகளுக்கான என்ன செலவோ நான் கொடுத்துறேன்னு சொல்லி அவர் மாதம் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய பிராண்டை வந்து நான் விளம்பரப்படுத்தினேன். அவர் தான் அந்த சாட்டைங்கிற வலையொலி வந்து நடத்துவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது எல்மொபி அண்ணன் தான். அதனால தான் எல்மொபி மீடியாங்கிறது இன்றைக்கி அந்த நன்றி கடனுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வீடியோலையும் இந்த எல்மொபின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்மொபி வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சிம் கார்டு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம். இப்படி அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சேனலில் 2 வருஷத்துக்கு பூஸ் பண்ணாங்க. 2020 அப்புறம் தான் நம்ம சேனலில் ரெவென்யூவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு $5,000 நினைக்கிறேன். $5,000 வந்து கிடக்கு. அப்புறம் $5,000 வந்து கிடக்குது எனக்கு தெரியாது. ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கிடக்கு தெரியாது. அதை நான் அப்புறம் ட்ரெண்ட் கிளவுட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம கூட வந்து டிஜிட்டல் பார்ட்னரு அவங்ககிட்ட சொல்லி அப்போ அவங்க அப்புறம் மெயில் அனுப்பி அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னோடய ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து மானிட்டைஸ் பண்ணி அந்த 6 லட்ச ரூபாய் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 6 லட்ச ரூபாயில் நம்ம அதுக்கப்புறம் தான் கேமராலாம் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பணத்துக்காக இந்த சேனலை நான் ஆரம்பிக்கலை. இன்றைக்கி நல்ல ரெவென்யூ வருது. இன்றைக்கி ஒரு 8 பேர் பணி செய்கிறாங்க, கேமராமேன் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, நம்ம ஒரு அலுவலகம் போட்டிருக்கோம். இதுக்கான செலவுகளை நம்ம அதை பார்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த சேனலை நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு வீடியோ போட்டால் காசு வரும், இவரை திட்டினா காசு வரும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது. இப்போ திமுகவை நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணும்போது திமுக அந்த குற்றச்சாட்டை வச்சுச்சு, பிஜேபிட்டேருந்து எங்களுக்கு பணம் வருது. இப்போ ஆரம்பத்தில் பிரபாகரன் தலைவர் வந்து 1000 கோடியை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அண்ணனை நோக்கி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து பணம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா பணம் கொடுத்துச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் பிஜேபி பணம் கொடுத்துச்சின்னு சொன்னாங்க. இப்போ திமுக பணம் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ரொட்டேஷனாக ரோலிங்கில் வந்துகிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு விஜய் அவர்களை ஏன் நம்ம விமர்சனம் பண்ணுறோன்னு விஜயை திட்டுனா பணம் கொடுப்பான் அப்படின்னா திமுகவில் விஜயை திட்டத்துக்கு ஆளே இல்லையா? சாட்டை துறைமுகம்னு இடுமானம் கார்த்தியும் அவர்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய சீமானவர்களும் விஜயை திட்டித்தான் திமுக வந்து விஜயை எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ 75 ஆண்டுகால கட்சி நாம் நம்ம கட்சியை வட்டி தான் விஜயை டேக்கிள் பண்ணுற இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சா? அப்போ திமுகவோட வீக்னஸாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு நம்ம விஜயை விமர்சனம் பண்ணுறோமா, இல்லை விஜயனுடைய மாநாடு போட்ட பிறகு விஜயை விமர்சனம் பண்ணுறோமான்னு கேள்வி இல்லை. அந்த மாநாடுக்கு பிறகு அண்ணன் விமர்சித்து பேசின அந்த பேச்சை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கத்தை மட்டும் விட்டுட்டு அந்த பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த சந்திப்புக்கு பிறகு தான் விமர்சிக்க தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளப்புறாங்க. நீங்கள் 2024 அக்டோபர் 27 ஒரு மாநாடு போடுறாரு. மாநாடு போட்ட அன்னைக்கு அண்ணன் சீமான்ட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க மதுரையில். மாலையில் அன்றைக்கி இருந்தீங்க? ஆமாம், மதுரையில். அன்றைக்கி நான் இல்லை, அண்ணன் மதுரையில் இருக்காங்க. நான் அந்த மாநாட்டில் என்ன நடக்குன்னு நான் பார்க்க மாநாட்டுக்கு போயிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ணன் மதுரையில் இருக்காங்க. அப்போ போய் கேட்கும்போது கூட என் தம்பி வந்து பேசியிருப்பார், மாநாட்டில் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் அக்டோபர் 28 அப்போ தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இங்கே வந்து மாநாட்டில் என்னென்ன பேசியிருக்காங்க. முதல்ல அந்த தொடக்கநிலை இருக்கிறப்ப அந்த திராவிடம் தமிழ் தேசியங்கிறப்ப அது ஒன்றா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. பேச்சை நான் பார்க்கல, பெருசாக பார்க்கல. அண்ணன் பேச்சை கேட்கல. அது ஒரு 7 மணி அந்த பத்திரிகை சந்திப்பு மதுரையில் வெள்ள பகுதியை பார்வையிட்டதுக்காக போகிறாங்க. அப்போது கேட்குறாங்க, சாதாரணமாக கடந்து போயிடாது. நவம்பர் 1 கூட்டத்தில் தான் அந்த 3 நாட்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவர் பேசின பேச்சு தாக்கம் அதெல்லாம் பார்த்த பிறகு தான் நவம்பர் 1 தான் அடிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளும் முறை விமர்சனம் பண்ணுறோம். இன்னொன்று அண்ணன் எனக்கு தனிப்பட்ட முறை சொன்னது, அவரை நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லப்பா, அவர் அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இல்லாதவங்க நம்ம எதுக்கு வந்து விமர்சனம் பண்ணணும், அவரை கடந்து போங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸை நம்ம கேட்கணும். அதிகாரத்தில் இல்லாத புதுசாக வர்றவங்களை போய் விமர்சனம் பண்ணிக்க தேவையில்ல, அவரை நீங்கள் கடந்து போயிருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க தனிப்பட்ட முறையில். இவர் இப்படி தமிழ் தேசியம் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள், பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு பேசுனது தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகளை வந்து நக்கல் நையாண்டியோட மேடையில் பேசுகிறது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கக்கூடாது, அந்த இது கொஞ்சி கடிக்கக்கூடிய மீன்களுக்குரிய குளம் இல்லை, இது வந்து பெரிய முதலைகளிலிருந்து அகலி அப்படின்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டதாக என்கிட்ட சொன்னாங்க. அதை அவர் மேடையில் பேசும்போது நக்கல் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இறங்கி அடிக்கணும்டா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இறங்கி அடிக்க ஆரம்பிக்கணும். பெரியார அப்படிங்கிற பிம்பத்தை
இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு உடச்சி பெரியார் மட்டும் இந்த இனத்திற்காக போராடல, பெரியாரை தாண்டி ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தோச பண்டிதரும் ஜீவானந்தும் சிங்காரர்களும் எத்தனை பேர் போராடிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறுவும் போது மீண்டும் இந்த இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை தூக்கிட்டு வந்து, அதாவது எதெல்லாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற தலைவர்களாக கொண்டாடப்பட்ட தலைவர்களாக இருக்கிறதோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இல்லை ஒரு ஃபைட்டு ஒரு படம் தெலுங்கில் ஹிட் ஆயிரும், உடனே இவர் ரீமேக் பண்ணுவார். இவருடைய படங்கள் நீங்கள் 67 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 35 படங்கள் வந்து ரீமேக் படங்கள் தான். இப்போ கில்லி அங்கே வந்து ஒக்குடு, அதுபோல் போக்ரி அங்கே ஒரு வெற்றி பெற்ற படம், காவலனாக இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், பல படங்கள் வந்து தெரி வந்து எல்லா படத்தையும் சேர்த்து போட்டு வச்சுருப்பாப்புல. அது மாதிரி இப்படி பல படங்கள் தெலுங்கில் ஓடுனது, கர்நாடகாவில் ஓடுனது, வடநாட்டில் ஓடுனது, அங்கே உள்ள நடிகர்களை பார்த்து தான் காப்பி பண்ணி ஒரு காப்பி கேட்டு தான். அப்படி வந்து அடுத்த எங்கெல்லாம் வெற்றி பெறுகிறதோ இங்கே ஓட வைக்கிறது. இப்போ இங்கே அசுரன் படம் வெற்றி பெற்றோன்னே ஆந்திராவில் வேற ஒரு படமாக எடுக்கிறாங்க, திரிசியம் அங்கே வெற்றி பெற்றோன்னே இங்கே பவன மாசம் எடுக்கிறாங்க. விஜய் அப்படி வந்து வெற்றி பெற்றதை வந்து இங்கே வந்து படமாக எடுத்து பழக்கப்பட்டவர். அப்போ இங்கே ஏற்கனவே வெற்றி பெற்ற அரசியலையும் பண்ணிடுவோம். எப்படி சினிமாவில் ரீமேக் பண்ணுறாரோ அப்படி அரசியலை ரீமேக் பண்ணுறாப்புல. எம்ஜிஆர் கொண்டாடப்பட்ட தலைவர் எடுத்துக்குவோம், அண்ணா கொண்டாடப்பட்ட தலைவர் எடுத்துக்குவோம், பெரியார் கொண்டாடப்பட்ட தலைவர் எடுத்துக்குவோம், திராவிடம் தமிழ் தேசியம், திராவிடம் கொண்டாடப்பட்டுச்சு எடுத்துக்குவோம், தமிழ் தேசியம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு தமிழ் தேசியம், கொஞ்சோண்டு திராவிடம், கொஞ்சோண்டு பெரியார், கொஞ்சோண்டு அண்ணா, கொஞ்சோண்டு எம்ஜிஆர், கொஞ்சோண்டு இவருடைய முகம் நெய் மலைச்சாரல் மாதிரி தூவிக்கிட்டு இது ஒரு விஜய் பொங்கல் அப்படின்னு பொங்க வைக்கிறாப்புல. கொஞ்சம் விஜயகாந்த் அதுவும் வெற்றி பெற்றது, அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உயிரோடு அவர்கள் வந்து ஆக்டிவாக இல்லை, இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், கலைஞரையும் தூக்கி உள்ள போட்டுருவார். இப்போ ஒரு கலைஞர் கருணாநிதிங்கிற பேரை கூட தன் வாயிலேருந்து உச்சரிக்க மறுக்கிறார் பாருங்க. கலைஞர் பிறந்த ஊரில் தேரை இழுத்தன்னு சொல்லி மாரோட சொன்ன ஊரில் பிறந்துட்டு அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு, அப்போ இது வரைக்கும் கலைஞர் மீது அவருக்கு விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வராரு. ஸ்டாலின் மீது விமர்சனம் இருக்குது, மோடி மீது விமர்சனம் இருக்குது, உதயநிதி மீது விமர்சனம் இருக்குது, ஆனால் வந்து கலைஞர் மேலே விமர்சனம் இல்லைங்கிறத பார்க்க முடியுது. அப்போ யாருக்கு வெற்றி பெற்றுக்கிட்ட இல்லை கொண்டாடப்படுகிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒருத்தன் கொண்டு வருவான்னா அதை கேள்வி கேட்பது, விமர்சிப்பதல்ல. இப்போ நீங்கள் திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், பாஜகவை விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் விஜயை விமர்சனம் பண்ணல, விஜயை நோக்கி கேள்வி எழுப்புகிறோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்வி எழுப்பினாலே பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். பணத்திற்காகத்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக திமுகவில் சேரலாம், அதிமுகவில் சேரலாம், காங்கிரஸில் சேரலாம், பாஜகவில் சேரலாம், ஏன் விஜய் கூட சேரலாம். அதை ஒரிஜினலாக பணம் தருவார். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊடகம், அந்த ஊடகத்திற்கு 4 மாதங்களில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை வந்து ஆதவர்ஜினாவோட டீம் வந்து கொடுத்துருப்பதாக ஒரு செய்தி. அதனால தொடர்ச்சியாக அவங்க வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து அந்த ஊடகம் தன்னுடைய 100 ஆண்டு கால பாரம்பரியத்தை மறந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குது பணத்திற்காக. அப்போ விஜய்க்கு பக்கம் நின்னா பணம் கிடைக்கும்னா நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு போலாமே, பணத்துக்காக பேசுகிறோம், ஏன் விஜய் எதிர்த்து பேசணும்? திமுகங்கிற கட்சியை வீழ்த்துகிற லட்சியம் என்பது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது. எவன் வேணாலும் திமுகவை வந்து மறந்து போயிடலாம். 1 வருஷம் என்னை ஜெயிலில் வச்சுருக்கிறான், 1 வருஷம் ஜெயிலில் வச்சு நான் முடக்கி நான் வீடு கட்ட வச்சுருந்த காசை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வழக்குக்கு செலவு பண்ண வச்சு என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை அழித்து அழகு பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளுடைய மழலைகளை வந்து ரசிக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் இருக்குது. 2 லட்சம் இல்லை, அவன் 200 கோடி கொடுத்தாலும் என் மகன் நான் சிறை கம்பியில் இருக்கும்போது இப்படி கை நீட்டி அப்பான்னு அழுத காட்சி நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. இதுக்கு காரணமாக இருந்த திமுகவை நான் கடந்து போயிடுவேனா? நான் விட்டுட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவேனா? நீ 2000 கோடியை கொண்டு அலுவலகத்தில் வச்சு நீ திமுக ஆதரவான செத்தா கூட செய்ய மாட்டாத. பணத்துக்காக நம்ம வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா நம்ம என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த அரசியலை பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? சீமானவர்கள் பணத்துக்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க அப்படின்னா அவர் வந்து எப்போவோ 2021 சட்டமன்ற தேர்தலையே ஒரு சமரசம் செஞ்சுருக்கலாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சமரசம் பண்ணியிருக்கலாம். அப்போ இது போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு மனிதனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது, இவன் பணத்துக்காக அரசியல் பண்ணுறான். அப்போ இந்த அரசியலை இதுவரைக்கும் பண்ணவன் எல்லாருமே பணத்துக்காக பண்ணதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் 47 கட்சிகள் பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பேர் என்னென்னா பணத்துக்காக திமுகவோட கூட்டணி வச்சவன். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு பணத்துக்காக நின்னால கட்சினாலே பணத்துக்காக தான் நிற்கும், பேசினாலே பணத்துக்காக தான் நிற்பான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதுலேருந்து முற்றுமுழுவதாக நிற்குது. இன்றைக்கி தருமபுரியில் நடக்கக்கூடிய மலைகளில் மாநாட்டுக்கு பிச்சை எடுத்தான் கூட்டம் நடத்துது. அக்டோபர் 27 திருச்சியில் மருதுபாண்டியர் கூட்டம் பிச்சை எடுத்தான் நடத்த போகிறோம்.
பிப்ரவரி 7 திருச்சியில் மாநாடு நடத்த போகிறோம், நடத்துவோம், பிரம்மாண்டம் நடத்துவோம். ஆனால் அது எப்படி நடத்துவோங்கிறது நமக்கு தெரியும். பணம் இந்த அரசியலுக்கு தேவையில்லை, எங்களுடைய உறவுகள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிற்கிறோம். அதனால் இந்த பண குற்றச்சாட்டை வைக்கிறவன் அவன் ஒரு முறை அவன் வந்து கண்ணாடியை பார்த்துக்கிறது நல்லது. எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடியவங்க யார், இந்த லஞ்சம் ஒழிப்பு, இவன் லஞ்சம் வாங்கிட்டான், அவன் ஊழல் பண்ணிட்டான், இவன் இவ்வளோ சொத்து சேர்த்தான்னு சொல்கிறாங்க. சாதாரண ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்காக இருக்கக்கூடிய, வெளிப்படையாக சொல்லுவோம், சஸ்பெண்டட் கிளர்க்காக இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கருங்கிற ஜிக்லோ சங்கர், இந்த புரோக்கர் சங்கர், இந்த அரசியல் தரகர் சங்கர் 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி. எப்படி உனக்கு அது செஞ்சு? வெளிப்படையாக அதிமுக கிட்ட நீ பணம் வாங்கினே இல்லையா? நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா நீ சொல்லு. அதிமுக பணம் வாங்கிட்டு நீ வந்து இந்த தேர்தலுக்கு வேலை பார்த்தியா இல்லையா? 2020 நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்போ எதுக்கு நீ அதிமுகவுடைய ஐடி விங் செயலர் ராஜ்யத்தின் எடுத்து பேசுகிற? அது வரைக்கும் அதிமுகவோட ஐடி விங் செயலர் ராஜ்யத்தினுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை பார்த்தவன். நீ 3 வேளை தின்னல்ல, நீ அடித்த சிகரெட்டு அது அதிமுக போட்ட பிச்சைடா. அந்த பிச்சையை வாங்கி தின்னுட்டு அதிமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தான். இப்போ தாவேக்கால ஏதாவது தம்மா துண்டு கிடைக்குமான்னு சொல்லி ஆதவர்ஜி நாட்டிலேருந்து ஒரு மடக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டு அவருக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு நீ எங்களை பேசலாமா? முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் போய் அண்ணன் நீங்கள்லாம் போய் சந்தித்தது வந்து முத நாளே அந்த மூக்காமுத்துவோட இறப்புக்கு போக வேண்டியது. அன்றைக்கி வந்து நாமுத்துக்குமாரோட அந்த இசை நிகழ்ச்சி இருந்ததெல்லாம் அடுத்த நாள் போகிறீங்க. இப்படி வெளிப்படையான சந்திப்புக்கு வந்து உள்ளோக்க கற்பிக்கிற இவன் போன்ற ஆட்கள் வந்து அதே சமயத்தில் 2023 ஆண்டு நினைக்கிறேன் ஆண்டில் வந்து நான் போய் ஸ்டாலினை குறிஞ்சிடத்தில் பார்த்தேன், உதயநிதிக்கிட்ட வந்து உள்துறையை காவல்துறையை கொடுக்க சொன்னேன், பரிந்துரை பண்ணேன் அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு சொல்கிறான். எப்படின்னா இவனோட ஆட்கள் வந்து கைது செய்யப்படுற வேளையில். இவர் வந்து அன்பழகன் உதயநிதிக்கு வந்து உள்துறை அமைச்சர் சொல்லி இவர் ரெஃபர் பண்ணுவார். சிறைக்கு யார் தூக்கி வச்சாங்களோ அவர்களையே இவன் என்ன சொல்கிறான்னா அவர் 2 பேரும் நல்லவங்கன்றான். உதயநிதிக்கு காவல்துறை அதிகாரி தான் பழி வாங்கிட்டாங்கன்றான். அருண் தான் பழி வாங்கிட்டாங்க. இல்லை அருணாலையும் வருணாலையும் என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது, கூலிப்படை வச்சு கொள்ள போகிறேன். 5 லட்ச ரூபா கொடுத்தா இவனே தூக்கு போட்டு செத்துருவான். இவனுக்கு எது கூலிப்படை வச்சு கொள்ளணும்? காசு கொடுத்தா இவன் என்னன்னாலும் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? பெத்த தாய் இருக்கும்போது வீட்டில் மலம் ஊற்ற போகிறாங்கிற செய்தி இவனுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி செய்தியாக மாற்றணும்னு சொல்லி தாயை தனியாக விட்டுட்டு மாலதியை விட்டு காரில் ஏறி ஓட்டின பையன் இவன் அடுத்தவனை கேள்வி கேட்குறது. இன்னொன்று அவங்க மலத்தை ஊற்றுனது தப்பு, வீட்டில் ஊற்றுனது தப்பு, இவன் வாயில் ஊற்றிருக்கணும். ஏற்கனவே அதான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் அதை தான் வெளியிட்டு இருக்கான். அப்போ தன்னை போலவே மற்ற எல்லாரையும் நினைப்பிற ஒரு மனநோய். இப்போ வந்து நம்மளை சொல்கிறான் சபரீசன் 2 லட்ச ரூபா பணம் கொடுப்பாருன்னு. இப்போ அண்ணாமலை எடுத்து வீடியோ போடுற, அப்போ நயினார் நாகேந்திர மகன் பாலாஜி தான் உனக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது உண்மை வேற. அண்மை காலங்களில் வந்து விஜய் குறித்தான விமர்சனங்கள் வைக்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து புதுசாக திமுகவோட பி டீம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. அதை கடந்து என்னன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, 2 பேர் கிடையாது தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேங்கிறது. உண்மையிலே திமுக இருக்கிற அளவுக்கு வலிமையான எதிர்ப்பை வந்து விஜய் வைக்கிறாரா? போட்டி எப்படின்னா திமுக கூட்டத்தில் இளநீ அத்துட்டு போவாங்க, இவன் நாற்காலி தூக்கிட்டு போவான், அதனால் 2 பேருக்கும் போட்டின்னு சொல்லியிருக்கலாம். திமுகவுடைய கவுன்சிலர் வந்து பஸ்ஸில் ஏறி செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. தாவேக்காவுடைய பெண் பொறுப்பாளர் வந்து அங்கே நகை திருட்டில் ஈடுபடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் வழக்கறிஞருடைய வீட்டில் நகை திருட்டு போடுறாங்க. அதில் 2 பேருக்கும் போட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. திமுக தொண்டர்களும் அதே போல் ஒரு வல்கரான அரசியல் வந்து சமூக வலைதளம் வைப்பாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு, இந்த திராவிட பிரசன்னா, ராஜீவ்காந்தி போன்றவர்கள் ஆபாசமான அரசியலில் பேசுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் விர்ச்சுவல் வல்கர்ஸ்ன்னு அவங்க பேர் வைக்கலாம். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் காட்டுறேன். உங்களுடைய வலைவலியில் தயவு செய்து நீங்கள் பதிவு செய்யணும். தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்து எவ்வளவு கீழ்த்தனமானவங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. ஒருத்தன் போடுறான் டேஸ் சாட்டை முருகன் அப்படின்னு போட்டு, உன் வீட்டு வாசலில் பெட்ரோல் பாம் அடிச்சுட்டு உன் சாவடிக்கிற இருளார். இது தாவேக்காவோட தொண்டை. அடுத்தலை எடுத்த உடனே பெண் உறுப்பு குறித்து பேசுவது, ஆண் உறுப்பு குறித்து பேசுவது. இவன் வந்து யாருன்னா கேசவன், கோவில்மேடு பகுதி தாவேக்காவோட பொறுப்பாளர். இன்ஸ்டாகிராமில் வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். எல்லாமே தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே இவெல்லாம் தாவேக்காவோட பொறுப்பாளர், ஒரு பொறுப்பில் இருக்கான். சமூக வலைதளங்களில் ஆபாசமாக திட்டுறான். இது வந்து திமுக காரங்களையும் இப்படி தான் அவங்க அணுகிறாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்களையும் இப்படி தான் அணுகிறாங்க. ஒரு திமுக நம்மள எப்படி திட்டுது ஒரு பக்கம், தாவேக்கா கும்பல் எல்லாரையுமே கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனா அது ஒரு அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் ஆச்சு தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை கூட திரு விஜய் குறித்து பேசலை.
விஜய் அவர்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் சில பேர் விமர்சனம் பண்ணும்போது கூட நான் எதிர்த்து காணொலி வெளியிட்டேன். சொல்லப்போனால் வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து குழந்தைய முத்தம் கொடுக்குது அப்படிங்கிறத பேசும்போது கூட ஒரு ஒரு பாசத்தில் முத்தம் கொடுக்குறாங்க, அதை போய் நீங்கள் கிண்டல் பண்ணுங்கன்னு சொல்லி கடுமையாக வேல்முருகனை சாடியது நான் தான். புரியுதா உங்களுக்கு? எது நல்லதோ நம்ம அதை பேசுவோம், எது தவறோ அதை நம்ம வந்து சுட்டி காட்டுவோம். அந்த அடிப்படையில் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து யாரும், இன்னொன்று தமிழா பாண்டியன் அப்படிங்கிற வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் அவருடைய மகளும் விஜயோட இல்லை, அவங்க லண்டனுக்கு போயிட்டாங்க. இப்போ கட்டிய பொண்டாட்டிக்கே உண்மையாக இல்லாத நீ எப்படா நாட்டுக்கு உண்மையாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் கேட்டபோது அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. விஜய் ஒருவேளை சங்கீதா அவர்கள் வந்து புகார் கொடுத்து அந்த புகார் வழக்காக மாறா நம்ம பேசலாம், மற்றபடி தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது என்று தான் நம்ம விமர்சிக்கிறோம். இதை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு கருதுகிறேன். அப்படி நம்ம வந்து விஜய் குறித்து இது வரைக்கும் பேசுகிறேன். ஆனால் இவன் முழுக்க தனிப்பட்ட முறையில் நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசுவது, அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அண்ணன் சீமான் குறித்து பேசுவது, அவருடைய தனிப்பட்ட அவனுடைய மகனை பற்றி பேசுவது, அண்ணனுடைய மனைவி பற்றி பேசுவது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவது, இப்படி இதை வந்து அரசியல் நினச்சிட்டு இருக்க ஒரு கேடுகட்ட கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இது வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொன்னது எதில் போட்டி? இந்த ஆபாச அரசியலில் போட்டியா? அடுத்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் தனி மனித ஒழுக்கம் குறித்தும் கேள்வி கேட்பது தான் வந்து உங்களுடைய போட்டியா? இப்போ திருப்பி நாங்கள் பேச ஆரம்பித்தா அவனுக்கு கெட்ட வார்த்தை போட தெரியல, நான்லாம் கெட்ட வார்த்தையில் பிஹெச்டி பண்ணவேன், நான் திருப்பி பேச ஆரம்பித்தேன். சரி, நமக்கு ஒரு சமூக ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது, நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம். ஒரு இன்ஸ்டாகிராமை திறந்தால் நான் சொல்லலை, ஒரு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு, இந்த காமெடியாக பேசக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர், அவர் வந்து இது வந்து அரசியல் கட்சியே இல்லை, இது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிடுறார். அதற்கு அவரை வந்து மிக கேவலமாக பேசியதாக இன்றைக்கி அவர் கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு. அது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்போ தாவேக்கா குறித்து கேள்வி கேட்குற எல்லாரையுமே இவங்க இப்படி தான் அணுகுறாங்க அப்படின்னு தான் அதில் வேணால் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிருக்கலாம். நிறைவான கேள்வினே. அதாவது விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வர்றாரு, ஊடகங்கள் அதிகப்படியான வெளிச்சத்தை கொடுக்குது, அதில் வந்து கூட்டம் கூடுது, ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் கூடுது. இதில் வந்து இந்த கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது அப்படின்னு கமலஹாசன் அனுபவப்பட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, தாவேக்காவோட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த வாரம் இட்லி கடை படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு தனுஷ் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் திறந்த வழியில் நடத்துகிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பார்த்துச்சு. விஜய்க்கு திருச்சியில் வந்த கூட்டத்துக்கு இணையான கூட்டம் அங்கே வந்திருக்கு. தனுஷ் 2026 சிஎம் ஆயிடுவாரா? அந்த கூட்டம் பூரா ஓட்டாக மாறிடுமா? இல்லை அவர் அரசு கட்சி தொடங்கினாலும் அவர் வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா? யார் போய் நின்னாலும் ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் காலம் தொட்டு இருந்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு நேரத்தில் சிவாஜிக்கு கூட்டின கூட்டம் யாருக்குமே கூடலன்றாங்க. சென்னையில் மாநாடு போட்டப்போ சிவாஜி 60 தொகுதியில் ஜானகியோட கூட்டணி வச்சு 60 தொகுதியிலும் தோற்று போயிட்டார். சொந்த ஊரில் தோற்று போனார். டெபாசிட் காலியாச்சு. அவரே எதிர்பார்க்கல, அதோட கட்சியை மூடிட்டு திருப்பி அந்த வருத்தத்திலே நடிக்க போயிட்டார். புரியுது உங்களுக்கு? அதுபோல் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிரேஸ் இருந்திருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு மதுரையில் 25 லட்சம் பேர் கூடியதாக இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்குது. ஆனால் முதல் தேர்தலில் அவர் எவ்வளோ வாக்களை பெற்றார் நமக்கு தெரியும். அதிமுகவோட கூட்டணி வைத்ததுனால அவரால் வந்து கிட்டத்தட்ட 8 விழுக்காட்டுக்கு மேலே பெற்று எம்எல்ஏ 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் மாறுறாரு. அது அதிமுக கூட்டணினால. இன்னொரு அன்னைக்கு திமுக அமைத்தனா கடுமையான எதிர்ப்பு, ஆப்போசிட்டில் வேறு யாருமே கிடையாது, ரெண்டு அணி தான் நிற்குது. அப்படிங்கும்போது பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு அன்னைக்கு இல்லை. அப்படிங்கும்போது அவரால் பெற முடிஞ்சுது. அப்போது அந்த மாதிரி விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான நட்சத்திரம், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த கூட்டம் எதுக்கான கூட்டம்? அவரை பார்க்கணுன்னு வரான், அவரை கேட்கணும்னு வரல. அவன் பார்க்க வந்தவன் பார்க்க வர்றான். இது ஓட்டாக மாறும், ஓட்டாக மாறாது அப்படின்லாம் கூட ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோம். திருச்சி மரக்கடை பகுதி விஜய்க்கு மொத்தமாக திருச்சியில் இருக்க 9 தொகுதியும் சேர்த்து மொத்தமாக கூட்டின கூட்டம் அவன் கணக்குப்படியே 1 லட்சம் பேர்னு வச்சுட்டா கூட 9 தொகுதியிலேருந்து 10,000 பேர் வந்திருக்கான். 15,000 வச்சுக்கோம். 15,000 வந்தால் கூட வென்ற முடியுமா? வேறு எந்த மாவட்டத்திலும் வரலங்க, திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் வந்தாங்க. இல்லைங்க, திருச்சி மாவட்டம் முழுக்க வரல, திருச்சி சிட்டியில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர், திருவரங்கம், கிழக்கு, மேற்கு 4 தொகுதியிலேருந்து வந்தாங்க. மற்ற தொகுதியெலாம் வரல. மணப்பாறை கூட வரலங்க, லால்குடி கூட வரல, மன்னச்சனூர் கூட வரல, துறையூர் முசிறி கூட வரல. 4 தொகுதி தான் 1 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. 1 லட்சம் பேர் வச்சுக்குவோம். அந்த இடத்துல 1 லட்சம் பேர் நிற்கிறது பெரிய விஷயம். 1 லட்சம் பேர் நிற்க முடியாது. 1 லட்சம் பேர் நின்னா பெரிய க்ரௌடு. 1 லட்சம்னு வச்சுக்கோம். 4 தொகுதி 1 லட்சம், 25,000 ஓட்டு. திருச்சி மேற்கு தொகுதியில் 2,25,000 ஓட்டு இருக்குது. பதிவாகிறது 1,80,000 ஓட்டு. வெற்றி பெறணும்னா 1,20,000 ஓட்டு தேவை.
நீங்கள் வந்திருக்குது எவ்வளவு? 25,000 பேர் ஒரு தொகுதிக்கு. திருச்சி கிழக்குலையும் 1,90,000 ஓட்டு பதிவாகிறது, 1,70,000 ஓட்டு. வெற்றி பெறணும்னா 1 லட்சம் ஓட்டு தேவை. இனிகோ ஆராய்ச்சி 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஏற்கனவே எம்எல்ஏ வரக்கூடிய திமுக எம்எல்ஏ. 1 லட்சம் ஓட்டு எங்கே இருக்குது? 25,000 ஓட்டு எங்கே இருக்குது? வெற்றி பெற முடியுமா? இதுதான் தமிழ்நாடு முழுக்க. நீங்கள் 15,000லேருந்து 20,000 பேர் தான் உங்களுக்கு ஒரு தொகுதிக்குள்ளே இருக்காங்க. அதிகபட்ச வாக்கு என்பது 5லேருந்து 6 விழுக்காடு. இதுதான் உளவுத்துறைன்னு சொல்லுது. இதுதான் விஜய் ரசிகனுக்கும் தெரியும், மாவட்ட செயலாளருக்கும் தெரியும். இது வெற்றியை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. இது ஒரு சின்ன தாக்கம். 5 to 6% 100% விஜய் வாங்குவார், மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு சின்ன அதிர்வை கூட இந்த அரசியலை ஏற்படுத்தாது. இந்த 8 விழுக்காடு வாக்கு நாம் தமிழ்ச்சி கிடைப்பதற்கு நாம் தமிழ்ச்சி ஆர்கானிக்காக 2011லேருந்து களத்தில் உழைக்குது. பியூர் ஓட்டர்ஸு, பணத்திற்காக ஓட்டு போடலை, எந்த விதமான இதுக்காகவும் ஓட்டு போடலை. நாம் தமிழ் கட்சி வெல்லணும், ஒரு புதிய அரசியல், மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டிருக்காங்க. வேணா விஜய் ரசிகர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டதா சொல்கிறாங்கல்ல. 2021 நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு 32 லட்சம் வாக்கு. 2024 நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு 36 லட்சம் ஓட்டு. அப்போ 2021க்கும் 2024க்கும் நாம் தமிழ் கட்சி கிடைச்ச வாக்கு 4 லட்சம் ஓட்டு. இந்த 4 லட்சம் ஓட்டு தான் விஜய் ஓட்டா? நாங்கள் ஓட்டு போட்டு தான் அங்கீகாரம் பெற்றேன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் 2021 நீங்கள் அரசியலுக்கே வரல, நீங்கள் அப்போ மைக் சின்னமும் இல்லை, விவசாய சின்னம் தான். அப்போவே 32 லட்சம் ஓட்டு, 31,50,000 ஓட்டை வாங்கியாச்சு, கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்கை வாங்கியாச்சு. 2021க்கும் 24க்கும் 4,5 லட்சம் ஓட்டு தான் நாம் தமிழ் கட்சி வித்தியாசம். அது நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால, ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் போட்டி என்பதனால மக்கள் அந்த வாக்கை போட்டான். இதே மாநில தேர்தலாக இருந்தால் நாம் தமிழ் கட்சி மாநில கட்சி, அதுவும் மாநில மக்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி, தமிழ்நாட்டுக்கான கட்சிங்கும் போது அவன் பார்வை சட்டமன்றத்தில் பார்த்துக்கொண்டு தான் பார்ப்பான். அதனால் நாடாளுமன்றத்துக்கு பெருசாக மாநில கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டான், ஏன்னா தேசிய அளவில் கூட்டணியில் வைக்கல. அப்போ இந்த 4 லட்சம் ஓட்டு மட்டும் தான் தாவேகாவான் ஓட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 4 லட்சத்துக்கு கூட ஒரு 4 லட்சம் வேணால் வாங்குமே ஒழிய இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. இது விஜய்க்கும் தெரியும், புஷிக்கும் தெரியும், ஜானுக்கும் தெரியும். ஜான் சொன்னார், ஒரு உண்மையை சொன்னார். சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளி வந்துச்சு. ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோ தான். அந்த ஆடியோவில் இப்படியே போனால் 2% கூட வராதுன்னாரு. நான் சொல்கிறேன் 2%ங்கிறது 8 லட்சம், ஏற்கனவே 4 லட்சம், இப்போ வரப்போ 4 லட்சம். இதுதான் அவங்களுடைய யதார்த்த ஓட்டு. இந்த 2 வச்சுக்கிட்டு தான் இந்த குட்டிக்கரணத்தை போட்டுக்கிட்டு இந்த ஜும்பலக்கடி பம்பா வேலையெல்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஒரு நடிகன் இனி நாடாள முடியாது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். தமிழ்நாட்டில் சினிமாலேருந்து கடைசியாக முதலமைச்சரானது ஜெயலலிதா தான். சினிமாலேருந்து கடைசியாக சட்டமன்றத்துக்கு போனது, சினிமா புகழை மட்டும் வைத்து கொண்டு போனது விஜயகாந்த் தான். சினிமாங்கிற ஒரு புகழை மட்டும் வைத்துக்கொண்டு எவனாலும் இனி போக முடியாதுங்கிறத 2016க்கு பிறகு நாம் தமிழ் கட்சி களத்தை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சியின் தாக்கம் என்பது வெறும் 36 லட்சம் ஓட்டு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமான 8 கோடி மக்களுக்குமான அரசியல் விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். நீங்கள் திமுகவில் இருப்பவனும் நாம் தமிழ் கட்சியுடைய தாக்கம் இருக்கும், அதிமுக பாஜக இருப்பவனையும் நாம் தமிழ் கட்சியுடைய தாக்கம் இருக்கும். அவன் அந்த கட்சியினுடைய தத்துவமோ இல்லை தலைமையோ பிடிச்சி போய் அங்கே இருப்பானே ஒழிய, ஆனால் நாம் அந்த 10 வருஷத்தில் விதைச்ச இந்த அரசியல் இருக்குது பாருங்கள், இந்த 2016க்கு பிறகு நம்ம விதைச்ச அரசியல் என்பது அது பெரிய தாக்கத்தை இந்திய அளவில் ஏற்படுத்தியிருக்கு. வெறும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது, தேர்தல் ஆணைய விதிகளுக்கு உட்பட்டு சரியாக நடக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். ஐ வாண்ட் டு காஃபி வித் சீமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரி சொல்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த புரோட்டோகாலை சரியாக பயன்படுத்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியாக பின்பற்றி, அந்த கோட் ஆஃப் கான்டக்டை சரியாக பின்பற்றி களத்தில் நிற்கிது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தாக்கத்தில் இந்த போன்ற ரசிக பிம்பங்கள் சுக்காக உடச்சி எரியப்படும். இந்த 6 மாதம் இருக்குது பாருங்கள், இந்த 6 மாதம் நாம் தமிழ் கட்சி பல மடங்கு வளர்வதற்கும் இந்த ரசிக பிம்பத்தை சுக்காக உடைப்பதற்குமான களமாக அமையும். சொல்லப்போனால் விஜயனுடைய அரசியல் வருகையை நான் ஒரு வகையில் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, இது போன்ற பதர்களும் பிசிறுகளும் வரும்போது தான் இந்த அரசியல் கூர்மையடையும். ஒரு கொள்கை இல்லாத ஒரு பையன் வரும்போது தான் கொள்கை உள்ள மக்கள் தேடுவான். ஊர் பூரா மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்த்து குடிகாரன், பொறுக்கி பைய, கஞ்சா அடிக்கிறவன், ஏற்கனவே இது வச்சிருக்கிறவன், இவனா சிக்கும்போது தான் அத்தை பிள்ளை கண்ணுக்கு நல்லா தெரிவான். அத்தை மகன் என்னதான் இதெல்லாம் ஆட்டோ ஓட்டினா கூட நல்ல பையடா, அவனை கட்டிக்கிட்டு நிம்மதியாக இருந்துடலாம்டா அப்படின்னு தெரிய வரும். அது மாதிரி இந்த மாதிரியான பதர்கள்லாம் வரும்போது தான் 16 வருஷம் 15 வருஷமாக களத்தில் நிற்கிறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. என் மீனவனை அடித்தால் சிங்களம் மாணவனை அடிப்பேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு வார்த்தை தாய்ப்பாசம் காட்டிய தலைவன்னு சொல்லிட்டு பேரை கூட சொல்லாத இவன் முக்கியமா, ஆனால் பிரபாகரன் என் சொந்த அண்ணன்னு சொல்கிற சீமான் முக்கியமா அப்படின்னு மக்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது போன்ற ஆட்கள் தேவைப்படுறான்.
எப்பவுமே படத்தில் ஒரு டம்மியான ஒரு ஹீரோ இருக்கும்போது தான் ஒரு இன்னொருத்தன் வந்து ஹீரோவாக ஜொலிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, மன்மதன் படம். அங்கே ஒருத்தன் பார்த்தா ஒரு ஹீரோயின் வந்து ஒருத்தன் கூட போவா, அவனை பார்த்தா எவ்வளோ கேவலமாக இருப்பான் அந்த வயசு. ஆனால் சிம்பு நல்லா இருப்பான், அவன் கூட போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உண்மையான சிம்பு போல் நிற்கிறாரு. அந்த வயசுக்கு ஆதரிக்கிற அந்த பையன் மாதிரி விஜய் நிற்கிறாப்புல. மக்கள் யார் பக்கம் நிற்கணுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி. நன்றி.